Hi viewers, welcome to Enough Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஷவர்மா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். கிரில் மிஷின் இல்லாமலே நம்ம வீட்ல எப்படி யம்மியான ஷவர்மா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு ஸ்பெஷலாக ஈஸியாக உங்கள் வீட்டிலையே செஞ்சு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஸ்டஃபிங் எவ்வளோ ஜூஸியாக எம்மியாக இருக்குன்னு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். சிக்கனை மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை மிக்ஸ் பண்ணோன்னே ஒரு 5 minutes அதை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சிக்கனை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஷவர்மா சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இன்னும் நல்லா ஸ்மாலாக கொத்திக்கலாம். நான் 1/2 கேபேஜ் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனையும் கேபேஜையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. த்ரீ to 4 டேபிள்ஸ்பூன் mayonnaise ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஷவர்மா சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட mayonnaise ஆட் பண்ணிக்கலாம். இந்த mayonnaise ஹோம்மேட் mayonnaise. இதோட ரெசிபியை நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஷவர்மா ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஷவர்மா நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக குபூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். குபூஸ் ரெசிபி நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஷவர்மா ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கார்னரையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷவர்மாவை ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஷவர்மாவையும் ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குபூஸ் மேலே சாஸ் அப்ளை பண்ணி நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இதில் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணி ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படியும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணால் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம 2 கார்னரையும் ஃபோல்ட் பண்ணி ஷவர்மா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். நம்ம எல்லா ஷவர்மாவையும் ரோல் பண்ணியாச்சு. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஷவர்மா வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்களே ஹைஜீனான ஷவர்மா வீட்லேயே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் செய்கிற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.